வணக்கம். வள்ளுவரே, மனிதனும் தெய்வமாகலாம்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமா? சாத்தியம்தான் அப்பனே. ஒருவன் தனது செயற்கரிய செயல்களால், அது இல்லை என்னாது கொடுத்த வல்லன்மையாக இருக்கலாம், அல்லது உலகம் ஈடேற கொடுத்த ஞானமாக இருக்கலாம், மானுடம் உய்ய கொடுத்த மருத்துவமாக இருக்கலாம், தனது தேசத்தை உலக உருவாக உயர்த்த பாடுபடுகின்ற உன்னதமாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த உலகம் முழுவதும் புகழும் பெருமையை ஒருவன் பெற்றுவிட்டால், தேவலோக ஞானியரையும் தேவர்களையும் வணங்கி போற்றாமல் பூமியெங்கும் புகழ்பெற்ற இந்த மனிதரையே தேவர்களும் போற்றி வணங்குவர். அதைத்தான் நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேர் உலகுன்னு புகழ் அதிகாரத்தில் 234வது குறளாக எழுதி வச்சேன். சபா சொல்லுவரே, நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேர் உலகம். ஒருவன் உலகமே புகழும் செயற்கரிய செயல்களை செய்யும்போது அவன் வானுலக தேவர்களாலும் போற்றப்படுவார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி ஒவ்வொருவரும் அத்தகைய புகழை பெற முயற்சி செய்யணும்னு அருமையாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.